மதுரையில் உள்ள காஞ்சி சங்கர மடத்தில் ஆதிசங்கர ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் செய்யப்பட்டிருந்தன. இப்பகுதியில் ஆதிசங்கரின் வாழ்க்கை வரலாற்றை சற்று நாம் காணலாம். ஆதிசங்கரர் கேரளத்தில் உள்ள காலடி என்னும் ஊரில் ஆரியாம்பாள் சிவகுரு தம்பதியினருக்கு மகனாக தோன்றிய ஒரு மெய்ஞான வல்லுனர் ஆவார். இளம் பருவத்தில் கௌடபாதரின் சீடரான கோவிந்த பகவத் பாதரிடம் வேதாந்தம் மற்றும் இதர தத்துவங்களை பயின்று சங்கர பகவத்பாதர் என்று அழைக்கப்பட்டார். இந்து சமயத்தின் 3 அடிப்படை நூல்கள் என்று அறியப்படும் 10 உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம் மற்றும் பகவத்கீதைக்கு விளக்கு உரை அளித்து அவை போதிக்கும் அத்வைத வேதாந்தம், அதாவது இரண்டற்ற என்ற அத்வைத தத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைத்தார். விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற சமய நூல்களுக்கும் இவர் விளக்க உரை நிறுவியுள்ளதாக பொது கருத்து உள்ளது. சிவானந்த லஹரி, கோவிந்த அஷ்டகம், பஜகோவிந்தம், சித்தானந்த சாக்கியம், விவேக சூடாமணி, ஆத்மபோதம், உபதேச சாகஸ்ரி, கனகதாரா ஸ்தோத்திரம், சுப்பிரமணிய புஜகம் போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். பீடங்களும் சீடர்களும். கேதார்நாத் கோவிலில் ஆதிசங்கரின் சிலை. சங்கரர் பாரதம் முழுவதும் பயணித்து மேற்கில் துவாரகா பீடம், துவாரகின் வடக்கில் ஜோஷி மடம் மற்றும் கிழக்கில் கோவர்த்தன பீடம், பூரி எனும் 4 அத்வைத பீடங்கள் நிறுவி தன் சீடர்களான அஸ்தாமலக்கர், சுரேஸ்வராச்சாரியர், பத்மபாதர் மற்றும் தோட்டகர் என்பவர்களை ஒவ்வொரு பீடத்திற்கும் மடாதிபதிகளாக நியமித்தார். காஞ்சிபுரத்தில் சர்வஜ்ஞ பீடம் என்னும் வேதாந்த கல்வி நிலையத்தை நிறுவினார். தமது 32ஆம் அகவையில் கேதார்நாத்தில் சமாதி அடைந்தார். இந்து மதத்தின் மாபெரும் சிற்பி என்று போற்றப்படுபவர் ஆதிசங்கரர். துறவரம். தமது 8ஆம் அகவையில் துறவரம் மேற்கொண்ட ஆதிசங்கரர் கோவிந்த பகவத் பாதர் என்பவரிடம் அத்வைதம் முதலிய விஷயங்களை கற்றுத் தேர்ந்தார். வாதங்கள். காபாலிக சமயம் அவர் தடுத்தாட்கொண்ட சமயங்களில் ஒன்று. இன்றைக்கு சென்னைக்கு அருகில் இருக்கும் மாங்காடு என்னும் ஊரே காபாலிகர்களோடு ஆதிசங்கரர் வாதம் செய்த இடமாகும். கர்ம மீமாம்சா எனப்படும் கொள்கையினை பின்பற்றி மாஹிஷ்மதி என்னும் ஊரில் வசித்து வந்த மண்டன மிஷ்னர் உடன் அவரது மனைவி சரசவாணி முன்னிலையில் வாதம் செய்தார் சங்கரர். மண்டன மிஷ்னரை தொடர்ந்து அவரது மனைவி சரசவாணியுடனும் வாதத்தில் ஈடுபட்டார் சங்கரர். சங்கரருடன் வாதத்தில் தோல்வியடைந்த மந்தன மிஷ்னர் துறவரம் ஏற்று சுரேஸ்வராச்சாரியர் என்ற பெயருடன் ஆதிசங்கரின் சீடரானார். பூவுலகில் ஒரே பரம்பொருளே படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் 3 காரியங்களுக்காக பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று 3 மூர்த்திகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு யுகத்திலும் உலக நலனை குறித்து மகாவிஷ்ணு பூலோகத்தில் அவதாரம் செய்கின்றார். அதேபோல் பிரம்மாவிற்கு அவதாரம் இல்லை. சிவனுக்கு ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் கிடையாது. கலியுகத்தில் அவருடைய அம்சமாக ஞான உபதேசம் செய்வதற்காக ஸ்ரீ சங்கரர் என்னும் திருநாமம் பூண்டு அவதாரம் நிகழ்ந்தது. சிவபெருமான் ஞான உபதேசம் செய்யும் பொழுது தட்சிணாமூர்த்தி என்னும் திருநாமத்துடன் விளங்குகின்றார். அவருடைய உபதேசம் வாய்மொழியாக இல்லாமல் கையில் சின்முத்ரையின் மூலமாக உபதேசம் செய்கின்றார். முதிர்ந்த மகா ரிஷிகள் உட்பட பலரும் தங்கள் சந்தேகங்களை சின்முத்ரையின் மூலமாகவே தெளிவுபடுத்திக் கொள்கின்றனர். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகில் ஞான மார்க்கம் குறைந்தது. அந்த சமயத்தில் சகல தேவர்களும் மகரிஷிகளும் கைலாயத்தில் வசிக்கும் தட்சிணாமூர்த்தியின் சன்னதியை அடைந்து பூலோகத்தின் நிலையை எடுத்து கூறி மானிடர்களுக்கு நல்ல அறிவினையும் ஞானத்தையும் அருள்வாளிக்க வேண்டும் என வேண்டினர். அதற்கு அனுகிரகிக்கவே பரமேஸ்வரன் ஆதிசங்கரராக அவதாரம் செய்தார். அந்த ஆதிசங்கரனின் ஜெயந்தி மகோத்சவத்தை கொண்டாடும் விதமாக ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் விக்கிரகத்துடன் வீதி உலாவானது மதுரையில் நடைபெற்றது. நமது ஸ்ரீ காஞ்சி மடம் பெசட் நகர் ரோடு ஆரம்பித்து டிவிஎஸ் ரோடு வழியாக வீதி உலா நடைபெற்றது. ஊர்வலம் வந்த பக்தர்கள் அனைவரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சொல்லி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர்.